ஓம் சிவாய நம. மீன ராசி. ஸோ ராசிக்கு 5ல் குரு உச்சம், 5ஆம் பாவத்தில் குரு உச்சம் அப்படின்னாலே பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று விட்டது. ரொம்ப நாள் கோயிலுக்கே போல, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலை, எங்கே இருக்குன்னு தெரியல, ஒரே பிரச்சனை, நான் டோட்டலாக வாஷ் அவுட்டு. இந்த புலம்பலெல்லாம் இருந்தவங்க மீனராசிக்காரங்களே இந்த புலம்பலெல்லாம் நீங்கி ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் நடக்க போகுதுன்னா அது இந்த காலகட்டமாக தான் இருக்கும். குலதெய்வமே யாருன்னு தெரியாதவங்க குலதெய்வம் தெரிஞ்சிடும். குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுவீங்க. உங்களுடைய பூர்வீக சொத்து உங்கள் கண்ணில் பார்ப்பீங்க. பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கோ ஒரு நல்ல வாய்ப்புகள், நல்ல சூழ்நிலைகள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் மீனராசியை பொறுத்த வரைக்கும். அதே நேரங்களில் 9ஆம் பாவத்துக்கும் ஒரு பார்வை. இது கோவில் சார்ந்த விஷயங்கள், நிறைய தர்ம காரியங்கள் இதெல்லாம் செய்யணும்னு எண்ணம் வரும், அதை செய்யவும் படுத்துவீங்க. ஸோ இது போல சில சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகும். அடுத்து நினைச்ச காரியங்கள், முன்னோர்களோட ஆசை, பெரியோர்களோட ஆசை, இது எல்லாம் நீங்கள் பெறுவீங்க. ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் பிளெஸ்ஸிங்கான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். கவனம் செலுத்த வேண்டியது எதுலன்னா உங்கள் உடலில் தான். சனி மந்தக்காரகன், மறந்துடக்கூடாது. சனி கர்மாதிபதி, மறந்துடவே கூடாது. அந்த சனிக்கு குரு பார்வை, அதையும் மறந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம், குருவோட பார்வை ஒரு இடத்துல விழுதுன்னா அதை அதிகப்படுத்தும். உடல் ரீதியில் கவனம் அதிகம் தேவை. நல்ல டைம், அந்த நல்ல டைமை நம்ம அனுபவிக்கிறோம்னா நமக்கு மெயினாக என்ன இருக்கணும்னா உடல் ரீதியான ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியமே இல்லாமல் நம்ம என்னத்தை சும்மா எல்லாரும் மாதிரி வேடிக்கை போய் பார்க்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு நல்ல காலம் வருதுன்னா ஹெல்த் வைஸில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், ரொம்ப முக்கியம். எல்லாமே கொடுத்த கடவுளுக்கு உடல் ரீதியில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா உங்களுடைய மனசை அதை கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஹெல்த் வைஸில் ஹெல்த் சரியில்லை, மந்தமாக இருக்கணும்னு நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல முடங்கி போய் உட்காந்துடக்கூடாது. ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும்னா நல்லா வாக் பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களோட உடலில் நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். ஸோ தாய்வு மனப்பான்மை ரொம்ப முக்கியம். கண்மூடித்தனமாக எல்லாத்தையுமே நம்ம நம்பிடக்கூடாது. திருச்சி பார்க்க தெரிஞ்சிருக்கணும் நிறைய விஷயங்களை. மீனராசிக்கு ஒரு நல்ல ஜாக்பாட்டான ஒரு கால சூழ்நிலை இந்த குரு பயிற்சி தரப்பொழுது சரியான முறையில் பயன்படுத்திட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். எவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணீங்க, உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லாமல் ஒரு சூழ்நிலை உண்டாச்சுயா, அதெல்லாம் இல்லாமல் உங்களோட ஃபினான்ஷியல் வைஸும் ஒரு க்ரோத் வரும். வேலையே இல்லை, எங்கே அந்த க்ரோத் வருதுன்னு கேட்பீங்க. அந்த வேலையே ஒரு சில கேரக்டருங்க சந்திக்கும் பொழுது உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க உங்கள் லைஃப்பில். சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் உண்டு. ஸோ வாய்ப்புகள் தேடி வரும்பொழுது அதை பயன்படுத்திடுவாங்க, வெற்றி பெறுவாங்க, கோட்டை விட்டுருவாங்க, வாழ்க்கையை தொலைக்கிறாங்க. 2 விஷயம் தான். இந்த குரு பயிற்சி என்ன தரப்போகுதுன்னா நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகுது. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுவோம்.